அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு தமிழ் பார்த்தோம்னாக்கா பெருமை சொற்களை கண்டறிதல் பார்க்கலாம். இப்போ அதாவது விதி பாருங்க, என்னன்னா தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்று வந்தால், ஓகேங்களா, ரகரம் கிடையாது, ரகர ஒற்று வந்தால் அது பார்த்தோம்னாக்கா பெருமை சொல். சரிங்களா? இந்த விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, அந்த வார்த்தையில தனிக்குறளை அடுத்து என்ன வந்திருக்குங்க, ரகர ஒற்று வந்திருக்கு, ஈறு வந்திருக்கு. ஸோ அப்போ இது தமிழ்ச்சொல் கிடையாது, பிறமி சொல் தான். சரிங்களா? அதுமாதிரி பார்த்தாக்கா தர்மம் பாருங்க, நிர்வாகி பாருங்க, கற்பூரம், கர்மம், வர்ணம், அர்த்தம் எல்லாமே பார்த்தாக்கா தனிக்குறளை அடுத்து நகர ஒற்று வந்திருக்கிறதால இது எதுவுமே பார்த்தாக்கா தமிழ்ச்சொல் கிடையாது, பிறமை சொல் தான். சரிங்களா? நம்ம நிறைய பேருக்கு பார்த்தாக்கா ஷாக்கா இருக்கிறது கேட்டினாக்கா, இந்த தர்மம், நிர்வாகிலாம் பார்த்தாக்கா பார்க்கறதுக்கு தமிழ்ச்சொல் மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தா தமிழ்ச்சொல் கிடையாது. இது பார்த்தாக்கா பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லும் போது 3 தமிழ் வார்த்தை கொடுத்துட்டு நிர்வாகின்னு கொடுத்தாக்கா நம்மளாம் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நிர்வாகி, தர்மம்லாம் கொடுத்தாக்கா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஏதாச்சும் நம்ம அங்கே போட்டு வந்துடுவோம். ஸோ இந்த விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்று வந்தால் அது பெருமை சொல் தான். சரிங்களா? நன்றி.